ஒரு நாள் கூட லீவ் இல்லாம எந்த ஒரு பேரிடருக்கும் பயப்படாம யார் சுற்றுலா வந்தாலும் எந்த நோய் வந்தாலும் எந்த நாய் செத்து கிடந்தாலும் ஏன் மனுஷனே அசிங்கம் பண்ணி வச்சிருந்தா கூட எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா இப்பதான் புரியுது மத்தவங்க கண்ணுக்கு நாங்களே ஒரு குப்பையை தான் தெரியுறோன்னு. இவ்வளோ ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. ஒரு பப்ளிக்கா இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்படி நடக்கிறது இங்கே ஒன்றும் புதுசு இல்லை. 12/1/2021 10லேருந்து 12 வருஷமா NULM சட்டத்தின் சென்னை மாநகராட்சியில் தற்காலிகமாக வேலை செஞ்சுட்டு இருந்த தூய்மை பணியாளர்களை 10லேருந்து 12,000 பேரை வேலையை விட்டு தூக்குனாங்க. அப்போ கடிதம் எழுதி இதுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னவங்க இப்போ வந்ததுக்கப்புறம் ராம்கோன்ற ஆந்திரா கம்பெனி கொடுத்து எல்லாரையும் அடிமையாக்கணும்னு நினைக்கிறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம் எனக்கு புரியல. இவ்வளோ அவசரமா தனியார்மயாக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? இந்த வேலை அவங்களுக்கு பெர்மனெண்ட் ஆச்சுன்னா அரசாங்கத்துடைய சலுகை, அதாவது ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி கிடைக்க வேண்டிய எல்லா சலுகையும் கிடைக்கும். அதை அவங்களால ஏற்றுக்க முடியலன்னு நினைக்கிறேன். அதனால தான் சென்னை மாநகராட்சிக்குள்ளே வரக்கூடாதுன்னு அவங்க செய்கிற சதியாக கூட இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இதுவும் ஒரு வகையான நவீன தீண்டாமை தான். தீண்டாமைக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. நம்ம சுத்தமாகவும் சுகாதாரமும் இருக்க கஷ்டப்படுறவங்கள கஷ்டப்பட விட்டுட்டு நமக்கு என்னன்னு இருக்கிறதுல எந்த நியாயமும் இல்லை. பொதுமக்கள் எல்லாரும் இதை புரிஞ்சுக்கிட்டு ஆதரவளிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். சார் நான் பேசி முடிச்சிடறேன் சார். சரிங்க சார். சார் இருங்க சார். டேய் விஷால். டேய் விஷால், ஏன்டா அவன் கூட சேர்ந்து இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? வேற எப்படி? உங்க கூட சேர்ந்து சொம்பு தூக்க சொல்றீங்களா? சொம்பு தூக்குற, ஜாலர் அடிக்கிற, சிங்சான் அடிக்கிற, என்ன பட்ட பேர் ஒன்று வச்சு கூப்பிடு, எனக்கு கவலை இல்லை. சொல்கிற நீயும் சரி நானும் சரி யாரோ ஒருத்தர் சொல்கிற பேச்சுக்கிட்டு தான் ஓடிட்டு இருக்கோம். கரெக்டு தான். எல்லாரும் நல்லது நினைக்கிறதும் இல்லை, செய்கிறதும் இல்லை. உனக்கு நல்லதா யூஸ்ஃபுல்லாக இருக்கா அதை மட்டும் யோசி. எனக்கு டைம் ஆயிடுச்சு, கிளம்புறேன். டேய் விஷால், நல்லா யோசிச்சு பாரு. போராட்டம் பண்ணுறேன், கொடி பிடிக்கிறேன்னு லைஃப்பை தொலைச்சிடாத. உன் மேலே இருக்க அக்கறையில் சொல்கிறேன். நல்ல சான்ஸு. என்ன சொல்கிற? நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்கன்னு இப்போ புரியுது. இன்னைக்குன்னு இல்லை, எப்போவுமே எனக்காக என்னை நம்பியிருக்கவங்களுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். இதெல்லாம் பேச நல்லாயிருக்கும் விஷால். நான் சொல்கிறத கேட்டேன். முடியாதுண்ணா. நீங்கள் சொல்கிற மாதிரி நான் இன்னொருத்தவங்க சொல்கிறத கேட்டு ஓடிட்டுருக்கலாம். ஏன் கண்ணை மூடிட்டு கூட ஓடுவேன். ஏன்னா வழி காட்டுறவங்க அந்த மாதிரி. ஆனால் உங்களாலாம் அப்படி ஓடவே முடியாது. ஏன் தெரியுமா? நீங்கள் போகிற வழியில் உங்களுக்கான குழியை நீங்களே தோண்டி வச்சுருப்பீங்க. சேர்க்க சரியாக இருந்தால் தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும். நான் வரேன். தேங்க்ஸ். பரவாயில்லைங்க, இதில் என்ன இருக்கு? உள்ளே ஏதாச்சும் சொன்னாங்களா? அவங்க எங்க கிட்ட எல்லாம் பேசவே மாட்டாங்களாம். நியூஸ் சேனல் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட மட்டும் தான் பேசுவாங்களாம். அவங்க எல்லாரும் நினச்சிருந்தா எப்பயோ அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கலாம். ஆனால் ஆரம்பித்த முதல் நாள்லேருந்து நீங்களும் உங்கள் டீமும் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னங்க பண்ணுறது? எவ்வளோதான் சேனல்ஸ் இருந்தாலும் ஏதோ ஒரு கட்சியோட தான் இருக்கு. என்னதான் அவங்க நம்ம முன்னாடி அடிச்சுக்கிற மாதிரி நடித்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் இருக்காங்க. அது வேணா கரெக்டு தான். இங்கே எல்லா நியூஸும் போடுறதில்ல. எந்த நியூஸ் போடணும் போடக்கூடாது, எந்த டைமுக்கு போடணும் அப்படின்னு அவங்களுக்குன்னு ஒரு தியரியே வச்சுருக்காங்க. என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைங்க, யாரோ பார்க்க வந்திருக்காங்க. ஏன் இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு யாரு மேலேயும் நம்பிக்கை இல்லையா? எல்லாரையும் நம்பிட்டு தான் இருக்கோம். ஆனால் என்ன, இந்த முறை யாரை நம்பி ஏமாற போகிறோன்னு நினைக்கும் போது தான் ஒரு மாதிரி இருக்கு. வரவங்க நல்லா மாறலாம், ஏன் மாறாம கூட போகலாம். ஆனால் இப்போ நம்ம இருக்கிற சுச்சுவேஷனில் ஒவ்வொருத்தவங்களோட சப்போர்ட்டும் நமக்கு கண்டிப்பாக தேவை. கரெக்டாக சொன்னீங்க. வாங்க போகலாம். இவனுங்க இப்படி தான். வாழைக்கு போகலாம். நீ எதையும் போட்டு குழப்பிக்காத. வா வாழகி. என்ன அழகி, என்னதான் சொல்றாங்க? கேட்காதவங்களுக்கு சத்தமா சொன்னா கேட்கும். ஆனா இவங்க கேட்கவே கூடாதுன்னோ கேட்டும் கண்டுக்காம தானே இருக்காங்க. நம்ம வந்ததுலேருந்து யாரும் இந்த பக்கம் கூட வரதில்ல. எல்லாரும் பின்னாடி வழியாவே கிளம்பிடுறாங்க. முடியலம்மா, இந்த மழையிலையும் வெயிலையும் இந்த உடம்பு எத்தின் நாளைக்கு தாங்குன்னு தெரியல.
என்னக்கா இப்படிலாம் பேசுறீங்க? தைரியமா இருங்கக்கா. நம்ம மேல அக்கறை இல்ல, செய்யறது தப்புன்னு அசிங்கமாவும் இல்ல, கேள்வி கேட்டா ஒழுங்கா பதிலும் வரதில்ல. தேவைப்படும் போது மட்டும் நம்மள ஒருத்தன் சொல்லிட்டு தோல்ல கை போடுறதும் சேர்ந்து சாப்பிட்றதுன்னு எல்லாமே பண்ணுவானுங்க. எனக்கும் அதுதான் கோவமா இருக்கு. நம்மளும் மனுஷங்க தானே. நம்ம கூட சேர்ந்து சாப்பிட்றதையும் டீ குடிக்கிறதையும் பெருமையா பேசும்போது தான் சந்தேகமா இருக்கு. இந்த சமத்துவம் சனாதன எதிர்ப்புன்னு பேசும்போது ச்சே. அவங்கள சொல்லி குத்தல்லம்மா, எல்லாம் எங்களை சொல்லணும். இப்போ ஒன்றும் சரியாக புரியல. ஆனால் ஏதோ புரியுது அவங்க நம்மளை என்னவா பார்க்குறாங்க, எதுக்கு கையெடுத்து கும்பிட்டாங்கன்னு. வருஷத்தில் ஒரு நாள் கையெடுத்து கும்பிட்டதை நம்பினதுக்கு இப்படி காலம் ஃபுல்லாக கையேந்து விட்டாங்களேம்மா. ஆமா தேவிக்கா, நீங்க சொல்றது சரிதான். நம்ம முதல்ல அவங்கள பெருசா பார்க்கறது நிப்பாட்டணும். அதுக்கு முதல்ல நமக்குள்ள இருக்கிற இந்த தாழ்வு மனப்பான்மையை தூக்கி போடணும். இந்த அரசியல்வாதிகளோ அரசாங்கமும் மக்களுக்காக தான் இருக்கு. ஆனா அது புரிஞ்சுக்கிற அரசியல்வாதிகளோ அரசு அதிகாரிகளோ வர வரைக்கும் நம்ம பிரச்சனை இன்னைக்கு தீர போறது இல்ல. அழகி, அதுவும் இல்லாம நாளாக நாளாக போலீஸும் அதிகமாயிட்டே இருக்காங்க. போலீஸோட டியூட்டி பப்ளிக்கு பாதுகாப்பு கொடுக்கறது இல்ல, அவங்க மேல் அதிகாரி என்ன சொல்றாங்களோ அதை கேக்குறது. அதுல அவங்களுக்கு சரி தப்புன்னுலாம் எதுவுமே தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தா இந்த கார்ல கொடியை கட்டிட்டு கண்ணாடி மறைக்கிறவங்களுக்கு போஸ்ட் ஓட்டிட்டு ரோட்ல சுத்துறவங்களுக்கு பக்கத்துல இருந்து பாதுகாப்பு கொடுப்பாங்க. சாமானிய மக்கள் கிட்ட மட்டும்தான் அவங்களோட அதிகார திமிர காட்டுவாங்க. இனி என்ன நடந்தாலும் சரி பாத்துக்கலாம். நான் எதுக்கும் பயப்பட போறதில்ல. நானும் தான். நானும். அக்ஷய், சொல்லுங்க அழகி. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒன்றும் இல்லை, நம்ம இங்கே வந்து இன்னையோட 2 வாரம் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் நமக்கு எந்த சொல்யூஷனும் வரல. நானும் கவனிச்சேன். பேச்சுவார்த்தை எதுவும் சரியா இல்ல. பிரஸ் கேட்குற கேள்விக்கு பதிலும் வரதில்ல. இப்போ அவங்களே ஒரு டைம் சொல்லி போராட்டத்தை கைவிட்டு திரும்ப வேலைக்கு போக சொல்றாங்க. கோர்ட்டும் நம்ம இங்க போராட்டம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. தெரியும், யாரோ ஒருத்தர் கம்ப்ளைண்ட்டுக்காக. யாரோ ஒருத்தர்லாம் இல்ல, அவங்கள ஒருத்தர் தான். அவங்களோட பழைய கூட்டத்தை பார்த்தா உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம பதில் சொல்றாங்க. முன்னாடி 10 மண்டலங்களை தனியார் மயப்படுத்தினாங்க, அப்ப எதுவுமே கேட்கல. இப்ப 2 மண்டலம் தான் தனியார் மயப்படுத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அப்படிலாம் பண்ணனால தான் இப்ப இவங்க பேச முடியுதுன்னு. அதே தப்ப நம்மளும் பண்ணா அடுத்த முறை நம்மளால பேசவே முடியாதுன்றதையும் மறந்துட்டாங்க போல. ஒருவேளை நமக்கான நீதி கிடைக்கலன்னா, அடுத்த பிரச்சனை வந்து இந்த பிரச்சனை மறைஞ்சிருச்சுன்னா நம்ம மக்களுக்கு கோபமும் கஷ்டமும் மறைஞ்சிருமோன்னு பயமா இருக்கு. அவங்களும் எவ்வளவுதான் தாங்கிப்பாங்க. இந்த முறை அவங்க என்ன நடந்தாலும் முடிவா மாத்திக்கவே மாட்டாங்க. எவ்வளவுதான் காசு தரேன்னு சொன்னாலும் வீடேறி வந்து கையெடுத்து கும்பிட்டு அடுத்த முறை நான் வந்தா உங்களுக்காக இருப்பேன்னு சொல்ற பொய்யெல்லாம் நம்புறதுக்கு ஜனங்க ஒன்றும் முட்டாளுங்க இல்லை. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு பழமொழி தான் ஞாபகம் வருது. கோமாளிங்க ஆட்சி செஞ்சா முட்டாளுகளை பதவியில் உட்கார வைப்பாங்களாம். அந்த மாதிரி இருக்கு. மக்களும் மாணவர்களும் நமக்கு சப்போர்ட் பண்ணணும். ஒன்றும் கவலைப்படாத.